நான் ஆர்சிபி தான் 100% ஜெயிக்க வந்துட்டு 5000 பெட் கட்டியிருந்தேன் நேற்று. ஆர்சிபியில் நல்லா இருக்காங்க, கொல்லி இருக்காங்க, அப்புறம் வேறு நல்ல பசங்க இருப்பாங்க அடுக்கிறதுக்கு. தான் இருக்காங்க, தோனி இருக்காங்க, ஜடேஜா இருக்காங்க. எனக்கு பிடிக்காது ஒன்று. எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நெகட்டிவான பர்சன்ஸாக இருக்காங்க ஆர்சிபி. சில பேர் அப்படி இல்லை, பட் கொஞ்சம் பேர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. ஆர்சிபி ஜெயிச்சு எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அதெல்லாம். எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆர்சிபினா யார் அப்படின்ட்டு. நேற்று ஒரு நாள் தெரிஞ்சிருக்கும். வர்ற ஐபிஎல்லில் ஆர்சிபி மட்டும்தான், என் தலைமை விராட் கோலி மட்டும்தான். நான் ஃபஸ்ட்டு தோக்கணும்னு தான் பார்த்தேன். அது ஃபுல்லாக எமோஷ்னலாக போனனால ஆர்சிபி வின் ஆகட்டும் அந்த ஒரு தாட்டில் வந்து. நான் சிஎஸ்கே ஃபேன். ஆனால் விராட் கோலி 18 இயர்ஸ் கழிச்சு கப் வின் பண்ணதுக்கு சந்தோஷம் தான். நல்லா ஆக்சுவலி நான் சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் ஆர்சிபி வின் பண்ணது நான் ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சிஎஸ்கே பிடிக்குமா, ஆர்சிபி பிடிக்குமா? ஆர்சிபி தான். ஆர்சிபி நாங்கள் ஃபேனு. நாங்கள் எத்தனை இந்து இருக்காங்க, நல்லா ஆர்சிபி ஃபேன் தான். ஆர்சிபியில் நல்லா இருக்காங்க, கொல்லி இருக்காங்க, அப்புறம் வேறு நல்ல பசங்க இருப்பாங்க அடுக்கிறதுக்கு. தான் இருக்காங்க, தோனி இருக்காங்க, ஜடேஜா இருக்காங்க. எனக்கு பிடிக்காது ஒன்று. எப்போவுமே 30 ரன் அடிச்சிருவாங்க, எப்போவுமே 40, கோலி எவ்வளோ 80, 90 அப்படி தான் வச்சு ரன் அடிக்கிறாங்க. நான் ஆர்சிபி தான் 100% ஜெயிக்க வந்துட்டு 5000 பெட் கட்டியிருந்தேன் நேற்று. 5000 பெட் கட்டியிருந்தேன். பஞ்சாப் ஜெயிக்காதான்ட்டு அது வந்துச்சு எப்பயோ. ஆர்சிபி தான் ஜெயிக்கும் 100% எங்களுக்கு தெரிஞ்சு தான் நாங்கள் பெட் கட்டின்னு தான் விழானோம் நேற்று. நான் ஃபஸ்ட்டு தோக்கணும்னு தான் பார்த்தேன். அது ஃபுல்லாக எமோஷ்னலாக போனனால ஆர்சிபி வின் ஆகட்டும் அந்த ஒரு தாட்டில் வந்துருக்கு. நான் ஆர்சிபி ஜெயிச்சாங்கன்றத விட பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங் ஜெயிச்சிருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப்பு நல்லா இருந்தது. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ண விளையாடினாங்க. இதுவும் போராடி தான் தோற்றுருக்காங்க. அவங்க இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். மேட்ச் பார்த்தேன். நான் சிஎஸ்கே ஃபேன். ஆனால் விராட் கோலி 18 இயர்ஸ் கழிச்சு கப் வின் பண்ணதுக்கு சந்தோஷம் தான். அவர் அந்த இமோஷனல் டியர்ஸில் பார்த்தது ஹாப்பி. நாங்கள் ஆர்சிபி ஃபேனு. இந்த ஆர்சிபி ஜெயிச்சிட்டோன்னா நாங்களுக்கு சந்தோஷமா. நேற்று நாங்கள் ஆர்சிபியில் இருந்தாலும் லீவ் போட்டான், வேலை செஞ்சு வரலையே. 18 இயர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ கப்பு வின் பண்ணிக்கிறாங்க, நல்ல ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. ஜெய் ஆர்சிபி. ஓகே. ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே சிஎஸ்கேக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நெகட்டிவான பர்சன்ஸாக இருக்காங்க ஆர்சிபி. சில பேர் அப்படி இல்லை, பட்டு கொஞ்சம் பேர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. ப்ரோ, இது வந்து 18 வருஷம் கழிச்சு கிடைச்ச வெற்றி ப்ரோ. எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆர்சிபினா யார் அப்படின்ட்டு. நேற்று ஒரு நாள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வர்ற ஐபிஎல்லில் ஆர்சிபி மட்டும்தான், என் தலைமை விராட் கோலி மட்டும்தான். அது வந்து இப்போ வந்து 18 வருஷம் பின்னாடி ஜெயித்ததுனால எங்களுக்கு அது அப்படியே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அது வந்து ஒரு எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் குடும்பத்தை கூட நாங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நேற்று வரைக்கும் ஆர்சிபி ஜெயிக்கும் தான் நினச்சோம். லாஸ்ட் ஓவரில் வந்து ரொம்ப த்ரில்லிங் ஓவர். அந்த ஷவான் வந்து செம்ம சாத்து அடித்தார். பட் வந்து ஒரு 6 அடித்தா ட்ராவில் வந்து முடிஞ்சிருக்கும். விராட் கோலி வந்து ஒரே இது வந்து வேறு இதுக்கு போகாமல் எங்கள் ஆர்சிபி இதுலேருந்து அவர் எங்கள் பெங்களூருக்கு எடுத்து கொடுத்த வெற்றி அதுதான். இப்போது ஆர்சிபி ஃபேன் தான். நான் 6 வருஷமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். வருஷம் பார்ப்போம், நல்ல பெஸ்ட்டு கொடுப்பாங்க ஆர்சிபி. விராட் கோலியும் அவர் ஃபுல்லாக கொடுப்பாரு. ஆனால் மேட்ச் மட்டும் ஜெயிக்க மாட்டேங்காங்க. இந்த வருஷம் ஜெயிச்சாலும் ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் கப் அடிச்சிருக்காங்க, சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. மேட்ச் நல்லா இருந்துச்சு. பெங்களூர் நல்லா ஆடினாங்க, பேட்டிங் ஆடினாங்க, பவுலிங்கும் போட்டாங்க. ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீல் தான். நாங்கள் ஆர்சிபி ஜெயிச்சு எதிர்பார்க்காத ஒரு வெற்றி அதெல்லாம். நாங்கள் வந்து பஞ்சாப் தான் ஜெயிக்கும், ஆனால் ரன் வந்து 190 தான் எடுத்திருந்தாங்க. ஆனால் இது வந்து ஈஸியாக எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தான் இருந்தோம். ஆனால் கடைசியில் வந்து லாஸ்ட் பாலில் தான் எல்லாமே மாறினது. ஆர்சிபி 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வின் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் விராட் கோலி கண்டிப்பாக கப் அடிச்சே ஆகணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது மேட்ச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் ஆர்சிபி ஜெயிச்சதுக்காக. மேட்ச் நாங்கள் பார்த்தோம். ஆனால் பேட்டிங்கில் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ரொம்ப 190 அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் ஜெயிச்சிருவோம் தான் நினச்சோம். நான் கடைசி பார்க்கும்போது நமக்கு தான் பெரிய பல்பாக போச்சு. விராட் கோலி வந்து இந்த பாகிஸ்தான் டிராஃபியில் வந்து உலக சாம்பியன் சாம்புவானை சமன் செய்தார். அதுவே பெரிய சாதனை. இதுவும் ஒரு சாதனை தான் விராட் கோலியுடைய சாதனை. விருப்பாக போய்க்கிருந்துச்சு. ஏன்னா விராட் கோலி அடிக்கணும்னு நமக்கு ஒரு சந்தோஷம். நான் 17 வருஷமாக பார்த்துருக்கேன் கிரிக்கெட்டை, நல்லா ஆர்வமாக பார்ப்போம். விராட் கோலி ஸ்பெண்ட் மாதிரி நல்லா இருந்துச்சு. வருத்தமாக இருக்குது ரொம்ப. பஞ்சாப் ஃபேனான்றதால ஆர்சிபி விராட் கோலி ஜெயிச்சது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பட் ஸ்ரேயாஸ் ஐயரோட கஷ்டம்லாம் ரொம்ப வீணாக போயிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடினார் சஷாங்க் சிங் வேறு. ஒரு 6 ரன்ஸில் போயிடுச்சு ரன்னு.
ஜெயிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த தடவையாவது பஞ்சாப் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு கப்பும் இல்லை வேறு. ஓகே, இப்போ நேற்று பஞ்சாப் ஜெயிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லைன்னா ஆர்சிபி தான் வந்து டிசர்வ் டு பி வின் நினைக்கிறீங்களா? ஆர்சிபி டிசைடு தான், அது நல்லா இருக்கும். சிஎஸ்கே பிடிக்குமா ஆர்சிபி பிடிக்குமா? ஆர்சிபி பிடிக்கும். ஏன் சிஎஸ்கே நல்லா இல்லை. நல்லா இல்லையா? ஏன் நல்லா இல்லை? ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டிருந்து ஆர்சிபி தான் பிடிக்கும், அதனால ஆர்சிபியை சப்போர்ட் பண்ணுறேன் ஜாதான். பெங்களூர் என்ன பண்ணியிருக்காங்க. இது ரிட்டையர்ட் ஆகிறதா கேள்விப்பட்டேன், இந்த விளையாட மாட்டேன்னு சொன்னார். ஆனால் விளாண்டா நல்லாயிருக்கும், எங்கள் கருத்து அவ்வளோதான். ஆர்சிபி பண்ணலாம். இல்லை, அவருக்கு ஸ்டேஜுக்கு அவர் இன்னும் ஒரு 4 இயர்ஸ் விளாட்லாம். ஃபீல்டும் பண்ணுறாரு, பேட்டிங்கும் வர்றாரு. ஒரு கேப்டனாக இல்லாமல் என்ன பண்ணாமல் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு. ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்க. எப்படி பவுலிங் இருக்குது, அசல் விட்டு வந்தனால எப்படி விக்கெட் எடுத்து தந்துருவார், அதே மாதிரி தான் நேற்று விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு. குணால் பாண்டியா நேற்று நல்ல பர்ஃபார்மன்ஸ். குணால் பாண்டியானால தான் வெற்றி. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. இதெல்லாம் உண்மையுமே நேற்று எல்லாம் மேட்ச் ஜெயிச்சதுமே எங்களுக்கெல்லாம் செகண்ட் அப்படியே ஒரு இதாகிடுச்சு, புல்லடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். அதனால் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி இதெல்லாம். மேட்ச் முடிஞ்சதை பார்க்குறோம், அவங்க செலிப்ரேஷனில் ரொம்ப சூப்பராக இருந்தது. விராட் கோலி, கெயில், அதுக்கப்புறம் ஏபிடி, அவங்க ட்ரியோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா, ஆக்சுவலி நான் சிஎஸ்கே ஃபேன் தான், ஆனால் ஆர்சிபி வின் பண்ணது நான் ரொம்ப ப்ரௌடாகவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். கோலி அழுதது அதை விட எங்களுக்கு ரொம்ப வேதனையாக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி ஏபிடி பின்னாடி வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணது. விராட் கோலி ஏபிடி பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலி நான் ஒன்றும் ஆர்சிபி ஃபேன்லாம் கிடையாது, பட்டு மேட்ச் முடியும் போது விராட் அழுததை பார்த்துட்டு ஆக்சுவலி ஜெயிச்சது எனக்கே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது ரொம்ப. அதை பார்த்து விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக போராடி இருக்காரு. அவர் கிடைச்சது ஒரு வகையில் சந்தோஷம்னாலும் பஞ்சாப் கிங்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த ஐபிஎல் சீசனை பொறுத்த வரைக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு வேளை கப்பு அடிச்சிருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆர்சிபிக்கு விராட்காக மட்டும், சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஆர்சிபி பிடிக்கும். ஓகே, ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே சிஎஸ்கேக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மீம்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? எல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப நெகட்டிவான பர்சன்ஸாக இருக்காங்க ஆர்சிபி. சில பேர் அப்படி இல்லை, பட்டு கொஞ்சம் பேர் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காங்க. அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. சிஎஸ்கே ஃபேன்ஸ் மாதிரி கொஞ்சம் மெச்சூராக இருந்துங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வருஷம் சிஎஸ்கே அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் இயர் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அது டீம் சேஞ்ச் பண்ணால் நல்லா விளாட்லாம், அதுதான் என் கருத்து. அவ்வளோதான். இல்லை, அவங்க ஆக்ஷன்லேயே இந்த வாட்டி கொஞ்சம் பிளேயர்ஸ் சரியாக எடுக்கல. எல்லாமே மோஸ்ட்லி அன்கேப்டாக எடுத்துட்டாங்க, யாரும் பர்ஃபார்ம் பண்ணலை அந்தளவுக்கு. சீனியர் பிளேயரும் கொஞ்சம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலாம். இவங்க செலெக்ஷன்லேயே விட்டாங்க ப்ரோ, நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் எடுக்கல மற்ற டீமோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்த தடவை செலெக்ஷன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நல்லா இது பண்ணலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு அதிக வாய்ப்பு கொடுத்தாங்க, அது ஒரு அளவு பெட்டர் தான். இருந்தாலும் கொஞ்சம் ஓல்டு பிளேயர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். வர வருஷம் டோனி கோச்சர் அவரான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பண்ணலாம், இதுலலாம் எல்லாம் வெற்றி தோல்வி இல்லாத ஜாவசம் தான். இந்த வருஷம் அடிச்சா அடுத்த வருஷம் அவங்க அடிப்பாங்க. அவங்க 5 வருஷம் அடித்தாங்க, அவங்க 4 வருஷம் அடித்தாங்க. அவர் ஒரு அடிக்கட்டுமே. தங்களையெல்லாம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நல்ல இளைய வீரர்களுக்கு. பஞ்சாப்ல ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்ஷிப் பண்ணாரு, இந்த சைடில் ரஜத் படிதார் பண்ணாரு. இவங்க 2 பேர்ல யார் நல்ல கேப்டன் நினைக்கிறீங்க இந்த சீசன்ல? ஸ்ரேயஸ் ஐயர் தான். நேற்று ஏபிடி, கிறிஸ் கெயில் அண்ட் விராட் கோலி 3 பேர் ஒன்றா சேர்ந்து அந்த கப்பு தூக்குன அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபேன்ஸ் எல்லாம் அவங்க போஸ்ட் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறது. 3 பேரும் 3 கோட்ஸ் ஒரே ஃபேமில் இருந்தாங்க. சென்னையும் ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு போச்சு ஃபைனலுக்கு. ஒரு ரன்னில் தோற்றோம். வார்னி அது கேப்டனு, தோனி கேப்டனு. தோனி தொடர்ந்து நமக்கு 5 கப்பு வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னும் நேரம் ரொம்ப டொக்காயிட்டார். வர வருஷம் என்னமோ டீம் வந்து நல்லபடியாக ஆக்குவோங்கிறாரு சிஎஸ்கேவை. பார்க்கலாம், அவர் கோச்சர் அவரால் ஆட போகிறாரான்னு பார்க்கலாம். அப்படி தான், அதுதான் எய்மாக இருக்குது. விராட் கோலி வந்து ஆர்சிபிக்கு சூப்பராக ஆடினார் இந்த வருஷம், இந்த சீசன் ஃபுல்லாக. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரஜத் படிதார் இவங்க 2 பேரில் வந்து யார் நல்லா கேப்டனாக இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த சீசனில்? கண்டிப்பாக ஸ்ரேயஸ் ஐயர் தான். அவர் அந்த ஒரு பால் கூட அவர் வந்து கெஸ் பண்ணி விக்கெட் கூட எடுத்தார். அந்த பட்டிதாரோட ஏதோ விக்கெட் கூட சூப்பராகவே எடுத்தார். அது நான் ஒரு வைடு போட்டுட்டு அடுத்த பால் வந்து விக்கெட் எடுத்தார். அது ரொம்பவுமே நல்லா இருந்தது அதை நான் பார்க்கும்போது. கடைசி 14 மேட்ச்சில் வந்து 13 மேட்ச் வந்து வின் பண்ணாங்க, ஒரு மேட்ச் தான் லாஸ் பண்ணாங்க. அதிலே தெரிஞ்சிருச்சு இந்த மேட்ச் அவங்க தான் கப்புன்னு. நிறைய ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி வந்து ட்ரால் பண்ணுறா, ஒரு கப் தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம்ல. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அதை பார்த்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை அவங்க உண்மையாலுமே இந்த தடவை எடுத்த கப்பு வந்து அவங்களுக்கு ஒரு தேவைப்பட வேண்டிய கப்பு. இது டிசர்விங் கப் தான் இது. அதனால் கலாய்க்கணும்னு ஒன்றும் கிடையாது. அவர் அழுததை பார்த்தாது அவர் அதுக்காக தான் அவங்க கலாய்க்காமல் இருக்கணும் ஆக்சுவலி.